ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெள்ளை அவரை கூட்டு தாங்க பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 100 கிராம் அவரை எடுத்துக்கோங்க. அதை நாள் நைட்டே நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 4-5 சவுண்டு விட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம அந்த அவரை வெந்ததுக்கு அப்புறம் அதுல போட்டு நம்ம வேக வைக்கிறோம். இப்போ இந்த அவரை வெந்துடுச்சு. இதுல நம்ம கத்திரிக்காவும் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ இதுல போட போறோம். கத்திரிக்காய் 4 போடலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ண தேவையில்லை. சின்ன சின்னதா இருந்தா அப்படியே போட்டுருங்க. நான் பெருசா இருக்கிறதுனால 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்ப இதுலயே புழிஞ்சு விட்டுறலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டை நம்ம தட்டி இந்த குழம்புல போட்டுறணும். இந்த மாதிரி தட்டி இதுல போட்டுருங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளும் இதுலயே போட்டுடுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். இப்ப இதையெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து விட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் இப்ப பாதி வெந்துருச்சு. நம்ம இதுல மஞ்சள் பூசணிக்காய் இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த குழம்புல மஞ்சள் பூசணிக்காய் போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதனால நான் இப்ப மஞ்சள் பூசணிக்காய் போடுறேன் இதுல. கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் இதை போடணும். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும் இல்லையா? அதனால பாதி கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் இதை போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் 5 நிமிஷத்துல வெந்துடும். அதனால நம்ம பெருசு பெருசா கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட்ட காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சு, மஞ்சள் பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் தண்ணியில ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை இதுல கொஞ்சம் ஊத்துங்க. கொஞ்சமா ஊத்துங்க. அப்ப பார்த்துட்டு கொஞ்சம் புளி தேவைன்னா கூட ஊத்திக்கலாம். புளி அதிகமா இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த குழம்புல நம்ம இப்ப கூட்டு பொடி போட போறோம். இந்த கூட்டு பொடி தாங்க ஸ்பெஷலு. இந்த பொடி இல்லைன்னா இந்த குழம்பு நல்லாவே இருக்காது, டேஸ்டாவே இருக்காதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பொடினாலதான் இந்த குழம்பே சூப்பரா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். இந்த கூட்டு பொடி ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த பச்சை வாசனை, இந்த பொடி போட்ட அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இந்த கூட்டு பொடி போட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு வெல்லம், குண்டு வெல்லம் இருக்குல்ல, அது போடணும். ஒரு சின்ன பீஸ் போட்டாலே போதும். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம புளி தண்ணியும் அந்த கூட்டு பொடியும் போட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் இதுல தாளிச்சு போடுறதுக்காக கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம தாளிச்சு இதுல கொட்ட போறோம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்காக நாம அதுல இந்த வடகத்தை போட போறோம். அதுலயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்ட உடனே நம்ம அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சோம்ல, அதையும் போட்டுருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து குழம்புல கொட்டிட வேண்டியதுதான். இப்படி தாளிச்சு கொட்டும் போது கம கமன்னு வாசனையோட இருக்கும். நம்ம நெய் கொஞ்சம் கலந்து விட்டா நல்ல வாசனை, அந்த அளவுக்கு வாசனையா இருக்கும்.
இப்ப தாளிச்சுட்டு இத நல்லா குழம்பு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. நம்ம தாளிச்சு கொட்டிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரா பாருங்க வெள்ளை அவரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. பார்க்க மட்டும் இல்ல, இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த குழம்பு சாதத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஹைலைட்டே அந்த கூட்டு பொடி தாங்க. அந்த கூட்டு பொடி வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.